நாட்டின் பெரும் பதவிகளில் பெண்களின் பங்களிப்பு உள்ளது. மருத்துவத்துறை, சட்டத்துறை, தொழில்நுட்பத்துறை, அரசியல் துறை என பல துறைகளில் பெண்கள் பெரும் முனைப்புடன் நடத்தி வருகின்றனர். பெண் கல்வியை ஊக்குவிக்க பலர் இருந்தாலும் அதற்கு எதிரான வாதங்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆடு பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று உளறி வைத்தனர். மேலும் பெண் புத்தி பெண் புத்தி என்று கூறினர். வறுமை, சமுதாய கட்டுப்பாடு போன்ற பல காரணங்களை முன்னிறுத்தி பெண் கல்விக்கு தடையாக செயல்பட்டனர். பருவமடைந்த பெண்கள் கல்வி கற்க மறுப்பு தெரிவிக்கும் போக இன்றும் இருக்கிறது. பெண்கள் கல்வி கற்றால் சமுதாய ரீதியில் இருக்கும். குழந்தை திருமணம் குறையும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதனால் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவார். அறியாமை நீங்கும். உடல் சார்ந்த, சமூகம் சார்ந்த உரிமைகளை அறிந்து கொள்ள முடியும். பெண்கள் விளையாட்டுத்துறை முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை பல சாதனைகள் படைத்துள்ளனர். கல்பனா சாவ்லா முதல் PV சிந்து, இந்திரா காந்தி வரை பெண்கள் சாதனைகள் படைத்தினார்கள். ஏன் நாட்டின் தலைவர்கள் வரிசையில் கூட பெண்கள் அதிகம் உள்ளனர். தலை குனிந்து நடக்கும் பெண்கள் இடையே முதுகு வளைந்து நடந்தேன். காரணம் என்னை தலை நிமிர போகும் புத்தகம் உடைய சுமப்பதால் என்பது பெண் கல்வி முன்னேற்றமாகும். பெண்கள் தாயாக, மகளாக, தாரமாக, தாதியாக, தோழியாக, தங்கையாக, தமக்கையாக, தெய்வமாக என யாதுமாகி ஆணுடன் இருப்பவர். வீடு தாண்டி வரும் பெண்கள் அனைவரும் உங்கள் வீட்டு கண்கள் என கொள்ளுங்கள். குறையாத செல்வம் அது கல்வி, பெண்களுக்கே வித்திடுங்கள். பெண்ணே உன் உடையும் கல்வி, கண்ணே உன் கவசமும் கல்வி. ஊது குழாலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். ஓடு தயாரிக்கும் பெண்கள் இனி ஏடு மட்டுமே கையில் இருக்க வேண்டும். அறிவாளால் மரம் வெட்டும் பெண்கள் அறிவால் வெல்ல வாய்ப்புகள் கொட்டுவோம். குடும்ப பங்கான பெண் அவளோட குடும்ப பங்காய் இருக்க கல்வி சீரே முதன்மை சீராக கேட்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவள் கொண்டு சோதிக்க வேண்டாம் அவள் திறமையை. சொல்வார்கள் சொல்லட்டும், அவள் செவ்வாய் செல்ல சீக்கிரம் வழிமொழிவோம். பெண்ணை பள்ளிக்கு அனுப்புவோம். 5 அறிவு கொண்ட ஆடு மாடு மலைக்கு பயந்து பள்ளி கட்டிடம் குடையாக்க, 6 அறிவு கொண்ட பெண் அறியாமைக்கு பயந்து கல்வி வேண்டி பள்ளி கட்டிடம் குடையாக்குவது நிஜமாகட்டும். பூமிக்கு வழி தேடி சரஸ்வதி வந்தபோது தனது வீணை விட்டு சென்றார். நான் மீண்டும் வருவேன், வீணுக்காக மட்டுமல்ல. பெண் கல்வி 100% நிறைவேற்ற நாளே. கல்வியில்லா பெண்கள் கலர்நிலம் அந்நிலத்தில் புல் வென்றெல்லாம் நல்ல புதர்கள் விளைவதில்லை. பெண் கல்வி மிகுந்தில் கழிந்திடும் மடமை கற்பதுவே முதற்கடமை என்று கூறி எனது